ஓம் சாந்தி. 10/12/2015. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, இந்த பதிதமான அதாவது தூய்மையற்ற உலகம் ஒரு பழைய கிராமமாகி இருக்குது. இது நீங்க வசிக்க தகுந்த இடம் கிடையாது. நீங்க இப்ப புதிய தூய்மையான உலகத்துக்கு செல்ல வேண்டும். இந்த உலகமே ஒரு பழைய கிராமம் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது சொர்க்கமாக இருந்த இந்த பூமி இன்னைக்கு நரகமாக, சக்திகளை இழந்த தூய்மையற்ற அழுக்கான ஒரு கிராமம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க வசிக்கிறதுக்கு தகுந்த இடம் இது கிடையாது. அது வந்துகிட்டு இருக்குது சொர்க்கம். அதனால இப்ப புது உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு. இங்க இருக்கிற இந்த பழைய உலகத்துல பற்று அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். கேள்வி: தந்தை தன் குழந்தைங்களுக்கு முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு யுக்தியை சொல்கிறார்? பதில்: குழந்தைங்களே, நீங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாகி தந்தையுடைய வழிப்படி நடந்தபடி இருங்க. பாப்தாதா இருவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அதனால ஒருவேளை இந்த பிரம்மா பாபா சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டா கூட அதுக்கு தந்தை சிவபாபா பொறுப்பாளர் ஆகிறாரு. அனைத்தையும் அவர் சரி செஞ்சிடுவாரு. நீங்க உங்களுடைய மன வழிப்படி நடந்துக்காதீங்க. சிவபாபாவுடைய வழின்னு புரிஞ்சுக்கிட்டு பிரம்ம பாபா அவர் ஒரு வேளை சொல்லியிருந்தா கூட அதையும் நீங்க சிவபாபாவுடைய வழின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்தபடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் முன்னேற்றம் ஏற்படும். ஒரே லைன்ல சொன்னா பாபா சொல்றத அப்படியே கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தபடியே இருங்க. பிரம்மா உடல்ல தான் சிவபாபா வந்து இந்த ஞானத்தை சொல்றாரு. சொல்றது பிரம்மாவா சிவபாபாவா நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. பிரம்மாவே சொல்லியிருந்தா கூட சிவபாபா சொன்னதா நினைச்சுக்கோங்க. ஒருவேளை அதனால ஏதாவது தப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் அப்படின்னு பாபா சொல்றார். ஓம் சாந்தி. முதல் முக்கியமான விஷயம் ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறாரு. என்னன்னு, தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கிட்டு அமர்ந்து தந்தையை நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய எல்லா துக்கமும் நீங்கிடும். இதுதான் முக்கியமான விஷயமே. அந்த மனிதர்கள் ஆசீர்வாதம் செய்றாங்க. இந்த தந்தையும் சொல்றார், குழந்தைங்களே, உங்களுடைய துக்கம் அனைத்தும் தூரமாக போயிடும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு மட்டும் செய்யுங்க. இது எவ்வளவு ரொம்ப ஈஸி. அப்ப அவங்க ஆசீர்வாதம் மற்ற மனிதர்கள் கொடுக்கறதுனால எதுவும் ஆயிட போதில்லை. ஆனா பாபா சொல்ற, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா துக்கம் எல்லாம் காணாம போயிடும், தூரமா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பாரதத்துடைய மிக பழமையான ராஜயோகம், சகஜ ராஜயோகம். அப்ப பழமை அப்படின்னா அது எவ்வளவு பழமை, ஒரு காலம் இருக்கணும் இல்லையா? இப்ப நீண்ட காலத்துக்கு முன்புன்னு சொன்னா எவ்வளவு காலம்? பாபா சொல்றார், முழுமையாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜயோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இப்ப மீண்டும் கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா கல்பமாக நடந்தது திரும்ப திரும்ப நடக்கும். இதை தந்தையை தவிர வேற யாருமே புரிய வைக்க முடியாது. மேலும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாரும் இதை புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆத்மாக்களாகிய குழந்தைகளும் பரமாத்மாவாகிய தந்தையும் வெகு காலம் பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க ஏணியில இறங்கி இறங்கி தூய்மையற்றவர்களாக ஆகிட்டீங்கன்னு தந்தை தான் சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப ஏணியுடைய கீழ் மட்டத்துல இருக்கிறோம், கலியுகத்துடைய உச்சம். இதுல இருந்து அப்படியே ஏணி மேலே ஏறும். சத்தியுகத்துடைய முதல் 1ஆம் தேதிக்கு ஈக்குவலான சமஸ்காரத்தை நம்ம நிரப்புறோம். ஆனா அதுக்கு அடுத்தது மறுபிறவி எடுத்து மீண்டும் ஏணியில இறங்கிக்கிட்டே வருவோம். இறங்க இறங்க தூய்மை போயிட்டே இருக்கும். ஏறும்போது தான் தூய்மை இருக்கும். அது இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் நம்ம தூய்மை அடைகிறோம். இப்ப நமக்கு நினைவு வந்திருக்குது, ஓ பதித பாவனா, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே அப்படின்னு எல்லோருமே கதறுகிறார்கள். துக்கத்துல இருக்கும்போது தான் தூய்மையற்று இருக்கிறதுனால இவ்வளவு துக்கம் வந்துச்சு, என்னை தூய்மையாக்குங்க, துக்கம் நிறைஞ்ச உலகத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு எல்லோரும் கதறுகிறார்கள். கலியுகத்துல
பதிதர்கள், அதாவது அழுக்கானவங்க தான் இருப்பாங்க. சத்தியுகத்துல தான் தூய்மையான தேவதைகள் இருப்பாங்க. ஏன்னா அது தூய்மையான உலகம். இந்த பழைய பதித உலகம் நீங்க வசிக்க தகுந்த இடமே கிடையாது. ஆனா மாயையுடைய தாக்கம் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது இல்லையா? இது ரொம்ப துக்கம் நிறைஞ்ச உலகம் தான். இருந்தாலும் இதுல ஏதோ இருக்கிற மாதிரி மாயா கவர்ந்து இழுக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டி தூண்டி உங்களை அதுல இருந்து விடுபட விடாம பார்த்துக்கிறது தான் மாயாவுடைய வேலை. அதனால தான் பாபா சொல்றாரு அதோடைய தாக்கமும் குறைஞ்சது கிடையாது. இங்க பாருங்க, 100, 125 மாடிகள் கொண்ட பெரிய பெரிய வீடுகளை கட்டியபடி இருக்கிறாங்க. பாம்பே சைட்லாம் பார்த்தீங்கன்னா 200, 300 மாடி சர்வசாதாரணமா இருக்குது. ஸோ அப்படி கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் மாயையுடைய பகட்டு. சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா எங்களுக்கு இதுவே சொர்க்கம்னு மற்றவங்களாம் சொல்லிடுறாங்க. அதுக்கு பேர் தான் மாயையின் ஜாலம். அப்படி இருக்குது, மாயையுடைய ஜாலம் அப்படி இருக்குது. இதை தான் மாயையின் ஜாலம்னு சொல்றாங்க. ஆனா குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் இது பழைய கிராமம். ஒரிஜினல் சொர்க்கத்தை கம்பேர் பண்ண பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு கல்லுக்கு கூட ஈடாகாது இப்ப இருக்கிற ஒட்டுமொத்த நவீன மும்பை அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தான் தெரியும் இது பழைய கிராமம், நரகம், அதுலேயும் கொடுமையான நரகம். சத்தியுகத்துக்கு தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தை இருக்குது இல்லையா, சொர்க்கம் இப்ப இல்லாட்டினாலும் சொர்க்கம்ங்கிற வார்த்தை இருக்குது. இது இப்ப இருக்கிறது விஷம் நிறைஞ்ச உலகம்னு எல்லோருமே சொல்லுவாங்க இல்லையா. காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷம் நிறைஞ்ச உலகமாக மாறிட்டு வருது. ஆனா இந்த சொர்க்கத்தை தான் நிர்விகாரி, விகாரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற 5 விகாரமே சுத்தமாக இல்லாத உலகம். அதுதான் நிர்விகாரி உலகம். சொர்க்கம் நிர்விகாரி உலகம்னு தான் சொல்லப்படுது. நரகத்தை தான் விஷமான உலகம்னு சொல்றாங்க. இவ்வளவு சகஜமான விஷயத்தை கூட ஏன் யாருடைய புத்தியிலும் வர மாட்டேங்குது? மனிதர்கள் எவ்வளவு துக்கமிக்கவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடந்தபடி இருக்குது. நாளுக்கு நாள் அணுகுண்டு போட்ட உடனேயே மனிதர்கள் அழிஞ்சு போற அளவுக்கு சக்தி வாய்ந்த அணுகுண்டு முதலானவைகளை உருவாக்கியபடி இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் என்னவெல்லாம் நடக்க உள்ளது என துச்ச புத்தியுள்ள மனிதர்கள் புரிஞ்சிக்கிறது கிடையாது. இப்ப நாளுக்கு நாள் சண்டை, ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம், அது இல்லாம இயற்கை சீற்றம், அணுகுண்டு போராட்டம், இது மாதிரி நிறைய நடந்தா கூட இந்த மனிதர்கள் துச்ச புத்தி உள்ளவர்களுடைய புத்தியில இன்னும் போக போக எவ்வளவு அழிவு ஏற்படும்ன்றத புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லாம இருக்கிறாங்க. என்ன நடக்க இருக்குதுன்ற விஷயங்களை தந்தையை தவிர வேற யாருமே உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. பழைய அப்ப பாருங்க, குரான்ல, பைபிள்ல, இந்து வேதங்கள்ல இருக்குது உலக அழிவை பத்தி. ஆனா யாருடைய நடத்தையும் உலக அழிவுக்கு தன்னை தயார்படுத்திக்கிற எதுவுமே கிடையாது இல்லையா. பிரம்மகுமாரிகளை தவிர வேற எல்லாமே உலகம் அழியும்னு நினைச்சாங்கன்னா யாராவது சொத்து சேர்த்துக்கிட்டு சொந்த பந்தங்களை சேர்த்துக்கிட்டு இருப்பாங்களா? ஏன்னா அப்ப அது துடிக்க தான் செய்வாங்க. இறைவன் பிரம்மகுமார் குமாரிகள் மூலமாக சொல்றாரு, இந்த ஞானத்தை பிரம்மா வாய் வழியாக சொல்றாரு, இது அழிய போகுது, இதன் மேல பற்று வைக்காதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையும் நாம எவ்வளவு எளிமையா ஆக்கிக்க முடியுமோ அப்படி ஆக்கிட்டு அதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆத்ம உணர்ல அழியக்கூடிய உடல் நான் கிடையாது, அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கும் போது உடல் அழிவை பற்றி நாம கவலைப்பட மாட்டோம். ஸோ இந்த விஷயத்த தந்தையை தவிர யாருமே புரிய வைக்க முடியாது. நம்மளை தவிர, அதாவது பாபா குழந்தைங்களை தவிர வேற யாரும் இதை புரிஞ்சிக்கவும் முடியாது. பழைய உலகத்துடைய விநாசம் நடக்க போகுது. விநாசம்னா அழிவு. ஸோ பழைய உலகம் அழிய போகுது மற்றும் புது உலகமாகிய சொர்க்கத்துடைய ஸ்தாபனையும் குப்தமாக, குப்தம்னா மறைமுகம், ஸோ மறைமுகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஞானமே சொர்க்கத்தை உருவாக்குற ஞானம், அதுக்கு உங்களை தயார்படுத்துற ஞானம். இது மறைமுகமாக சொர்க்கமும் உருவாகிட்டு இருக்குது, பழைய உலகமும் அழிய போகுது. குழந்தைகளாகிய நீங்க குப்தமான, அதாவது மறைமுகமான போராளிகள்னு சொல்லப்படுறீங்க. நீங்க யார் கூட சண்டை போடுறோம்? மாயா கூட, மனிதர்கள் கூட கிடையாது. ஆனா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? உங்களுடைய சண்டைய 5 விகாரங்களோட தான். தூய்மை அடையுங்கள்னு எல்லோருக்கும் நீங்க சொல்றீங்க. ஒரு தந்தையுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க இல்லையா?
பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைங்க அனைவரும் சகோதர சகோதரிகளாகி இருக்கிறாங்க. புரிய வைக்கிறதுக்கு மிகவும் யுக்திகள் தேவை. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு அளவற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒருவர் அல்ல. பேரே பிரஜாபிதா. லௌகீக தந்தையை ஒருபோதும் பிரஜாபிதான்னு சொல்ல மாட்டாங்க. பிரஜாபிதா பிரம்மா எனும்போது அவருடைய அனைத்து குழந்தைகளும் தங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள், அதாவது பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கிறாங்க அல்லவா. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. கல்புத்தி மாதிரி இருக்கிறாங்க. புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்ய மாட்டாங்க. பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க சகோதரன் சகோதரிகளாக ஆகிட்டாங்க, விகாரத்தில் செல்ல முடியாது. உங்களின் பெயர் பலகையிலும் கூட பிரஜாபிதா எனும் வார்த்தை மிகவும் அவசியமாகும். இந்த வார்த்தையை கண்டிப்பாக போட வேண்டும். வெறுமனே பிரம்மா என எழுதுவதால் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதனால பெயர் பலகையிலும் கூட சரியான வார்த்தையை எழுதி திருத்தம் செய்ய வேண்டும். இது மிகவும் அவசியமான வார்த்தையாகும். அப்ப பாருங்க, நம்ம மறைமுகமான போராளிகள், போர் வீரர்கள். மாயாவோட இப்ப யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இந்த யுத்தத்துல நாம வெற்றி அடைந்த பிறகுதான் அந்த யுத்தம் நடக்கும், உலக போர், உலக அழிவுக்கான போர். சரி, ஆனா யார் கூட யுத்தம்? இந்த 5 விகாரங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 விகாரத்துலதான் உலகமே மூழ்கிருக்கு. ஆனா நீங்க அதோட யுத்தம் செஞ்சு அதை வெல்கிறீர்கள். அதன் மூலமாக தான் உலகத்தை வெல்றீங்க. அதுக்காக தான் உங்களை இப்ப பாபா தூய்மையாகுங்கன்னு சொல்றாரு. நாமளும் மற்றவங்களுக்கு இதை தான் சொல்றோம். இப்ப ஏன் தூய்மையாக சொல்றோம்னா, நாம எல்லாம் ஒரு தந்தையின் குழந்தைங்க. அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்ற அந்த ஒரே இறைவன் நமக்கு தந்தையா இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு இப்பதான் தெரியுது, பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் சொல்லும்போது. ஸோ ஒரு தந்தையுடைய குழந்தைங்க எல்லோருக்கும் உள்ள என்ன உறவு இருக்கும்? சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு யுக்தியாக புரியுங்க. அதனாலதான் முஸ்லிம்கள் பாய் பாய்ன்றாங்க. அர்த்தம் தெரியல, ஒரு தந்தையுடைய குழந்தைங்கன்னு அர்த்தம். ஆத்மாக்களை சொல்றாங்க, சரீரம் கிடையாது. சரீரம்னா சகோதரன் சகோதரி ஆயிடும், ஆத்மானா சகோதர சகோதரர்கள் அப்படின்னா பாய் பாய் தான், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஸோ பிரஜாபிதா பிரம்மாவுக்கு தான் அளவற்ற குழந்தைகள். இவரை தான் கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களை ஆதாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் மூலமாக தான் உலகத்தை படைத்ததாக தான் அந்த 2 வேதங்களும் எழுதி இருக்குது. ஸோ இந்த பிரம்மாவை இறைவன் படித்த அவர் மூலமாக தான் பிரம்மா குமார் குமாரிகளை படிக்கிறார். ஸோ இவருக்கு தான் உலகமே குழந்தைங்களா இருக்குதே தவிர சரீரத்தின் தந்தை யாரையுமே போய் இவங்க உலகத்துக்கே தந்தை பிரஜாபிதா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஒரு தந்தையுடைய குழந்தைங்களா எல்லோரும் ஆயிட்டாங்க, எல்லாரும் சகோதர சகோதரினா விகாரத்தில், காமத்தில் செல்ல முடியாது. ஏன்னா சகோதரன் சகோதரி எப்படி காமத்துல ஈடுபட முடியும் இல்லையா? அப்ப இது ஞான சிந்தனை செய்யணும். ஸோ தூய்மையா இருக்கிறதுக்கு ஏன் பாபா நம்மளை தூய்மையா இருக்க சொல்றாரு? ஏன்னா ஒரு தந்தையுடைய குழந்தையாகிட்டோம். அப்ப நான் பிரம்மகுமார் குமாரின்னு புரிஞ்சுக்கிட்டாலே தூய்மையா இருக்கிறவன் தான் அர்த்தம். ஏன்னா எல்லோருமே சகோதரன் சகோதரிகளாக ஆயிட்டாங்க. அதனால பேர்ல பிரஜாபிதா பிரம்மான்னு போடுங்க. அப்படி போட்டா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, பிரஜைகளின் பிதாவாக இவர் இருக்கிறாரு, அனைவருக்கும் பிதாவாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. பாபா சொல்றாரு, பிரம்மா அப்படிங்கிற பேரை இப்ப பெண்களுக்கு கூட வைக்கிறாங்க. பேரே கிடைக்கலன்னா ஆண் பேரை எடுத்து பெண்ணுக்கு வச்சிடுறாங்க. ஆனா இவ்வளோ பேர் இருக்குது, அதாவது பெயர்கள், இதெல்லாம் எங்க இருந்து கொண்டுட்டு வந்தாங்க? அது நாடகத்தின் திட்டப்படி தான் எல்லாமே இருக்கு. இதான் ஆச்சரியம் இல்லையா? எத்தனை பெயர்கள் இருக்குது ஒவ்வொரு மதத்திலும், எத்தனை மொழிகள் இருக்கு. இது எல்லாமே நாடகத்தின்படி ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த டைம் வந்துகிட்டே இருக்குது. தந்தைக்கு உண்மையானவர்களாக, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆவது அப்படிங்கிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போற மாதிரி இல்லை. சித்தி வீட்டுக்கு போறதுனா ஈஸியா போகலாம், ஆமா நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன், அந்த மாதிரிலாம் பாபாவுடைய கட்டளைகள். ஏன்னா அவ்வளவு சாதாரண கட்டளைகள் கிடையாது இங்க சொல்றதெல்லாம். அப்படி தூய்மையா இருக்க தேவதையாக உங்களை மாத்திட்டு இருக்கிறாரு. ஆனா அவருடைய கட்டளைப்படி அப்படியே நடந்தீங்கன்னா ஈஸியா மாறிடலாம். ஆனா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மாயா கீழ்ப்படிய விடாது. ஸோ அதுதான் வரிசை கிரமம் இருக்குதுன்றார்.
தந்தை மற்றும் தாதா ஒன்றாக இருக்கிறாங்க இல்லையா, ஒரே உடல். பிரம்மா பாபா நமக்கு தாதா, தாதானா அண்ணன், ஏன்னா முதல் குழந்தையாகிறதுனால நமக்கு மூத்த சகோதரர் ஆகிறார். ஸோ அவர் உடல்ல தான் சிவபாபா இருக்கார். ஸோ அண்ணனுடைய ஆத்மாவும் அப்பாவுடைய ஆத்மாவும் ஒரே உடல்ல இருக்குது. அதனால மக்களால, புதுசா வர்றவங்களால உள்ள பேசிட்டு இருக்கிறது சிவன் புரிஞ்சுக்கிறது இல்லை, ஏதோ இந்த தாதா தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால என்னுடைய கட்டளையை கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னு சிவபாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, சிவபாபா கொடுக்கிற கட்டளை சிவபாபா கொடுக்குறாருன்னு அவங்க புரிஞ்சுக்கல, அதனால சீரியஸா எடுத்துட்டு அதை அவங்களால ஃபாலோ பண்ணவும் முடியல. ஒருவேளை பிரம்மபாபா தலைகீழாக சொன்னாலும் சரியாக சொன்னாலும் சிவபாபா சொன்னார்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிவபாபா அதுக்கு பொறுப்பாளி ஆயிடுவார். பிரம்மா பாபா சொல்லி உங்களுக்கு ஏதாவது அதன்படி நடந்ததுனால நஷ்டம் ஏற்பட்டா கூட சிவபாபா பொறுப்பாளராக இருக்கிற காரணத்தினால அவர், அதாவது சிவபாபா அனைத்தையும் சரி செய்து விடுவார். சிவபாபாவுடைய வழின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்தபடி இருந்தீங்க அப்படின்னா மிகவும் முன்னேற்றம் ஏற்படும். ஆனா புரிந்து கொள்வதே கடினமாக இருக்குது. சிலர் பிறகு தன் வழியில் நடந்தபடி இருக்கிறாங்க. தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு வழி கொடுக்கறதுக்காகவும் புரிய வைக்கிறதுக்காகவும் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார். அப்ப எப்படி ஞாபகப்படுத்துறாரு பாருங்க, பாபாவுடைய வழி உங்களுக்கு இப்ப மட்டும்தான் கிடைக்கும் முழு கல்பத்திலையுமே. அதுவும் எவ்வளவு தூரமான இடத்துல இருந்து வந்திருக்கிறார் இல்லையா, பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறார். அதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, சிவபாபா சொல்றாரு, அவர் அங்கிருந்து வராரு, இதெல்லாம் புத்தியில் இல்லாத காரணத்தினால பிரம்ம பாபா தான் சொல்றாரு, நான் ஏன் அதை கேட்கணும்ட்டு தன்னுடைய மன வழிபடி நடந்து தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இந்த ஞானத்தை மனிதர்கள் எப்படி கொடுக்க முடியும், ஏன்னா வேற யாரிடமும் இந்த ஆன்மீக ஞானம் கிடையாது கடவுள் சிவபாபாவை தவிர. முழு நாளும் இந்த சிந்தனை செய்தபடி இருக்கணும். மனிதர்கள் அப்ப பாருங்க, பாபா 4 மணிக்கு எழுந்திரிக்க சொல்றாரு, 2 மணிக்கு எழுந்திரிக்க சொல்றாரு, நிறைய நியமங்களை கடைபிடிக்க சொல்றாருன்னா அதுல ரகசியம் இருக்குது. அதனால பாபா சொல்றதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய புத்தி சொல்றதை ஃபாலோ பண்ணா துக்கம் தான் வரும். அப்ப மனிதர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நாம என்ன எழுதலாம் அப்படின்னு நீங்க சிந்தனை செய்யணும். இந்த மாதிரி நேரான வார்த்தைகள், சுத்தி வளைச்சலுங்கிற டைரக்டா இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்ற வார்த்தைகளை மனிதர்களுடைய பார்வையில படுற மாதிரி பெரியதாக எழுதணும். பார்வையில படுற மாதிரி இடத்துல அந்த போர்டை வைக்கணும். பஸ் ஸ்டாண்ட், ரொம்ப கூட்டம் அதிகமாக மனிதர்கள் பார்வை எங்க படும் அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டு யோசிக்க தேவையில்லை, ஏன்னா அங்கதான் நிறைய விளம்பரங்கள்லாம் இருக்கும். ஸோ அங்க நாம இதையும் வைக்கலாம். நீங்க மற்றவங்க கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு மிக தெளிவா புரிய வைங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைவு செஞ்சீங்கன்னா அனைத்து துக்கங்களும் தூரமாகிடும்னு தந்தை கடவுள் சொல்றாரு அப்படின்னு புரிய வைங்க. யார் நல்ல விதமாக பாபாவுடைய நினைவுல இருக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இது ஒரு வினாடியுடைய விஷயம். அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வினாடி தான் ஆகுது. ஆனா இங்க சொல்ற ஒரு வினாடியின் விஷயம் எப்படின்னா, அந்த கடைசி நேரம் பாபாவுடைய நினைவுல, அந்த கடைசி நேரம் டெஸ்ட் பேப்பர் வரும்போது நல்ல முறையில பாபா நினைவுல இருந்தீங்க அப்படின்னா உயர்ந்த நிலையை, உயர்ந்த பதவியை சொர்க்கத்துல அடைய முடியும். அது அந்தமதி சோகதினாங்களே, கடைசி நேர மனநிலை எப்படியோ அப்படியே அடுத்த பிறவி அமையும். ஸோ அதுதான், அதனால தான் சொல்றேன், இது ஒரு வினாடியோடைய விஷயம் தான். ஆனா அதுக்கு இவ்வளவு நேரம் தயார்படுத்திக்கணும். தயார்படுத்தினாதான் அந்த வினாடி ஜெயிக்க முடியும். மனிதர்கள் என்னென்னவெல்லாம் உங்ககிட்ட தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டபடி இருக்கிறாங்க, நீங்க எதுவுமே அவங்களுக்கு சொல்லாதீங்க. அதிகமா எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லுங்க. இல்லையா, சம்மந்தமே இல்லாம நிறைய கேட்பாங்க. அப்புறம் இவர் இப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு, அது நமக்கு தேவையில்ல. கடவுளை விட அவங்க புத்திசாலி. அப்ப அப்படி கேட்கறாங்கன்னா பேசுறது கடவுள்னு அவங்களுக்கு புரியல. அதனால நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் குழம்பிடுவீங்க, விரக்தி ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சமா சொல்லிட்டு, இன்னும் வேணும்னா உடனடியாக சொன்னா உங்களுக்கு புரியாது, டெய்லியும் சென்டருக்கு வாங்க புரியும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயப்படுத்துங்க. என்ன அப்படின்னா,
அதிகமான கேள்விகளின் அடர்ந்த காட்டுல விழுந்துட்டீங்கன்னா பிறகு வெளியேற வழி கிடைக்காது. மனிதர்கள் மூடுபனியில் சிக்கி குழப்பமடைந்து விட்டால் பிறகு அதிலிருந்து வெளிவர முடியறது கிடையாது. இதுவும் அந்த மாதிரி தான். மனிதர்கள் எங்கிருந்து எங்கோ மாயையின் பக்கமாக வெளியேறி விடுகின்றனர். அதனால முதல்ல அனைவருக்கும் ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க அழிவற்ற ஆத்மா, தந்தையும் அழிவற்றவர், அவர் தான் பதித்த பாவனர். நீங்க இப்ப தூய்மையை இழந்தவர்களாக இருக்கிறீங்க. இப்ப நமக்கு உலகம் முடிய போறதுனால ரெண்டே சான்ஸ் தான். ஒன்று நம்மளுடைய வீடு பரந்தாமத்துக்கு போகணும், இல்லைன்னா புது உலகமாகிய சொர்க்கத்துக்கு போகணும். ரெண்டுத்துக்குமே தூய்மையானாதான் போக முடியும். பழைய உலகத்துல கடைசி வரை மறுபிறவி எடுத்து வந்தபடி தான் இருக்கிறாங்க. யார் முழுசா இந்த ஞானத்தை, அதாவது முரளி இல்லையா, பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற இதுக்கு பேர் தான் முரளின்னு சொல்றது, முரளி அல்லது வாணி. இதை முழுசா யார் படிக்கலையோ அவங்க முதல்ல சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, கடைசியில லேட்டா தான் வருவாங்க. எவ்வளவு கணக்கு உள்ளது. மற்றும் முதல்ல யார் போவாங்க அப்படின்னு அவங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஞானத்தை கிரகிச்சுக்கிட்டு தாரணை குணங்கள்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்றத பார்த்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சூப்பரா சொல்லியிருக்கிறாரு பாருங்க. நிறைய கேள்வி கேட்கறாங்க. அதாவது இந்த உலகியல் கல்வியில கேள்வி கேட்டா புத்திசாலி, இங்க கேள்வி கேட்டீங்கன்னா குழப்பம் தான் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா பாபா சொல்ற, கடவுள் சொல்ற நிச்சய புத்தி வந்தா கடவுளே கேள்வி கேட்கற அளவுக்கு நாம புத்திசாலி கிடையாது. ஏன்னா நம்ம கற்பனைக்கே எட்டாத ரகசியத்தை சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன கேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ள கேள்வின்ற காடு, கேள்விங்கிற மரம் சுத்தி போட்டுட்டு உங்களுக்கு வழியே தெரியாம மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கேள்வி கேட்டு கேட்டு என்ன பண்ணா மாயா பக்கமா போயிடுறாங்க. அதுதான் சரி. பாபா சொல்றாரு, பாபா சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கலாம். அது இல்லாம உங்களுடைய புத்தி அஞ்ஞானத்துல என்னென்னமோ வச்சிருப்பீங்க, அதையெல்லாம் உட்காந்து இதுல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது இல்லையா? இறைவன் வந்துட்டாருன்னா சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் கிட்ட போய் சொல்றோம். அவர் சொல்றாரு, எங்க தோமா எங்க உயிரோட வந்துட்டாரா? அவர் சர்ச்சில் படிச்ச ஞானத்தை வச்சு கேட்டுன்னு இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றது நாம? சரி. அப்ப அப்ப நீங்க படிக்கிறது இந்த முரளி கிளாஸ், ஏன் இதுல வர ஒரு லைனுக்குமே கணக்கு இருக்குது. ஸோ அதுதான் அந்த அபிமன்யு ஒரு குறிப்பிட்ட ஞானம் தெரியாதனால போய் அந்த சக்கர வியோகத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி சொல்றாங்களே, அது இந்த ஞானத்துடைய நினைவாக தான் அங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதுல வர ஒன்னுத்தையும் மாயா கிட்ட இருந்து நம்மளை தப்பிச்சுக்க வைக்கிறதுக்கும் தூய்மையாக்குறதுக்கும் ஒரு லைன்லயும் அந்த ரகசியம் இருக்குது. ஸ்கூல்ல கூட ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா ஒரு போஸ்ட் வச்சிருப்பாங்க, அங்க போய் தொட்டுட்டு வாங்க, யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா இங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிசாகிய சொர்க்கம் கிடைக்குது முதல்ல வர்றவங்களுக்கு. நினைவின் யாத்திரையில் இருங்கள் இல்லையா? அவங்கள ஆத்மா, நான் பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற உயிர், அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மாவின் தந்தை தான் மகாவிஷ்ணுவுக்கு மேல இருக்கிறதுல செம்பன் நிறமான உலகத்துல நட்சத்திரம் மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு ஆத்மா போய் அவரை நினைவு செஞ்சுட்டு வர்றதுக்கு பேர் தான் நினைவு யாத்திரை. இதுலேயே இருங்க. தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். ஒன்று பாபா நினைவுல இருக்கணும், அடுத்தது தெய்வீக குணங்கள், அன்பு, அமைதி, ஆனந்தம், சகித்துக்கொள்ளும் சக்தி, பொறுமை, இந்த மாதிரி தெய்வீக குணங்களை நிரப்பிக்கணும். அப்ப அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக இங்கேயே நீங்க ஆகணும், அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாக. ஏன்னா இந்த பழக்கம் தான் அடுத்த பிறவி, இந்த குணங்கள் தான் அடுத்த பிறவிக்கு ஆத்மா எடுத்துட்டு போகும். சரி, அப்ப பாபாவுடைய நினைவுல இருக்கிறதுக்கும் தெய்வீக குணங்களை எனக்குள்ள நிரம்பிடுச்சா, அசுர குணங்கள் நீங்கிடுச்சா அப்படின்னு செக் பண்றதுக்காக தினம் தினம் டைரி எழுதுங்க, சார்ட் வையுங்க. ஏன்னா நினைவு யாத்திரையுடைய சார்ட் எவ்வளவு நேரம் பாபா நினைச்சீங்க, நீங்க சார்ட் தினம் தினம் வச்சு செக் பண்ணீங்கன்னா தான் நாம ஆன்மீக வருமானத்தை சேர்க்கிறோமா அல்லது நஷ்டத்தை அடைகிறோமா, லாபத்துல இருக்கிறோமா நஷ்டத்துல இருக்கிறோமான்னு நமக்கே தெரியும். ஆனா குழந்தைங்க சார்ட் வைக்கிறது கிடையாது. பாபா சொல்றாரு, ஆனா குழந்தைங்க செய்ய மாட்டாங்க.
மிகச்சிலர் தான் செய்கிறாங்க. அதனால தான் மாலை வெற்றி மணி மாலையாகிய 108 மணி மாலை அல்லது அஷ்ட ரத்தினங்களாகிய 8 ரத்தினங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வராங்க. 8 பேருக்கு தான் பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, மிகப்பெரிய ஊக்கத்தொகை உதவித்தொகை இறைவன் கிட்ட இருந்து கிடைக்குது. ஏன்னா அவங்க பாபா சொல்றதை அப்படியே கேட்குறாங்க. அதுக்கு பிறகு 108 பேர் கூடுதலாக வருவாங்க. கூடுதலா யார் வருவாங்க? ராஜா மற்றும் ராணி. மிகவும் குறைஞ்ச அளவு தான் அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குமா. அந்த முதல் 8ல் வரவங்களை பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரியே இருக்குமா. அவ்வளோ சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும், செகண்டுக்கும் தேர்டுக்கும். அந்த மாதிரி அதுதான் பாபாவுக்கு சமமாக ஆகணும், பிரம்ம பாபாவுக்கு சமமாக ஆகணும்னு சொல்றது. பிரம்ம பாபாவுக்கு சமமானா பிரம்ம பாபாக்கும் ஈக்குவலாகவே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸில் தான் பின்னாடி வந்திருப்போம். தந்தை சொல்ற முதல்ல தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்க. இதுதான் நினைவின் யாத்திரை. தந்தையுடைய இந்த செய்தியை தான் நீங்க எல்லோருக்கும் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மன்மனாபவ தேகத்துடைய அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுட்டு பழைய உலகத்துல அனைத்தையும் புத்தியிலிருந்து தியாகம் செஞ்சு புத்தியை லேசா வச்சுக்கணும். ஏன்னா இப்ப திரும்பி போகணும் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மா தனியா போக போகுது. ஸோ இப்பவே அதுக்கு ரெடி ஆயிடுங்க. அனைத்து பற்றுல இருந்தும் விலகி மிக லேசாக இருங்க. அசரீரி ஆகணும். அப்ப மற்றவங்களுக்கு நீங்க புரிய வைக்கிறதும் பாபா என்ன சொல்ற, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபா நினைவு செய்யுங்கன்ற இந்த ஒரு செய்தி மட்டும் கொடுங்க. மற்றதெல்லாம் நீங்க வளவலன்னு சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. பாபா இது மாதிரி முரளி கிளாஸ்ல ஒவ்வொரு முரளியிலும் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, எதுலேயும் புத்தியை ஈடுபடுத்திடாதீங்க, உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும், துக்கத்துல துடிப்பீங்க அப்படின்லாம் சொல்றாரு. இருந்தாலும் நாள் முழுவதும் பாபாவை முழுசா நினைவு செய்யறோமானா இல்லை, ஸ்ரீமத் படியும் நடக்கிறது இல்லை. ஏன்னா பாபா சொல்றது உங்க புத்தியில பதிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஆழமா பதிய மாட்டேங்குது. புதிய உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்ப கண்டிப்பா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகணும். அப்ப என்ன பண்ணா சதோ பிரதானம் ஆகும்? பாபாவுடைய நினைவு இருந்தாதான். பாபா நமக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தாரு இல்லையா, போன கல்பத்தில், அதாவது இந்த கல்பத்தோடைய ஆரம்பத்துல கொடுத்தாரு. பிறகு நாம மறுபிறவி எடுத்து எடுத்து 84 பிறவிகளை அனைத்தையும் இழந்துட்டோம். ஆனா மனிதர்கள் வேதத்துல லட்சக்கணக்கான வருடங்கள் கல்பத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. பல குழந்தைங்க பேசுறது சிவபாபா அப்படின்றதையும் அவரு எதுக்காக இந்த ஞானத்தை சொல்ற, உங்களை தேவதையாக்குறதுக்காக ஞானத்தை சொல்றாரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்காத காரணத்தினால நிறைய கேள்விகளை கேட்ட வண்ணம் இருக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, முதல்ல என்னை மட்டும் நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா பாவங்கள் நீங்கும், மேலும் நீங்க தெய்வீக குணங்களை வாழ்க்கையில நடைமுறைக்கு எடுத்துட்டு வரீங்க, தாரணை செய்றீங்க அப்படின்னா தேவதை ஆகிடுவீங்க. வேற எதுவுமே நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தந்தை சொல்றாரு. தந்தைய புரிஞ்சிக்காம அதையும் இதையும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தானும் குழம்பிடுறாங்க, பிறகு சலிப்படைஞ்சிடுறாங்க, சலிப்படைஞ்சு பாபா விட்டு போயிடுறாங்க. அப்ப தேவதை ஆகிறதுக்காக தான் இது அப்படின்னு புரிஞ்சிக்காதனால தான் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம். இவங்க என்னென்னலாம் படிச்சாங்களோ அதை பத்தி கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க, அது ஃபுல்லாவே வேஸ்ட் பொய்ன்னு சொல்லியாச்சு. அப்ப முதல்ல தந்தையை தெரிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு விடுவார்கள். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் கூட கேட்டிருப்பாரு, ஒரு கிறிஸ்தவ பிரதர், என்னன்னா இயேசு உடல்ல நபி உடல்ல யார் உடம்புலயும் கடவுள் வரலன்ற பிரம்மகுமாரிகள் பிரம்மா உடல்ல மட்டும் கடவுள் வந்தாரு நாங்க ஏன் நம்பணும் அப்படின்ட்டு அவரு கேட்கிறாரு. முதல்ல இயேசுவோ நபியோ தன் உடல்ல கடவுள் வந்ததா அவங்க சொன்னதும் கிடையாது, தன்னையும் அவங்க கடவுள்னு சொன்னது கிடையாது. ஸோ இங்க கடவுள் சொல்றாரு, உங்களை பத்தி சொல்றாரு. இயேசு உங்களை பத்தி சொல்லல இல்லையா, பைபிள்ல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தான் இருக்குது. இங்க உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றாரு, நீங்க தேவதையா இருந்தீங்க, சொர்க்கத்தின் ராஜாவா இருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை புரிஞ்சிக்காதனால தேவையில்லாத கேள்வியை தெரிஞ்சுக்கிறாங்க, அது கேட்கறாங்க. அதனால பாபா சொல்றாரு, தந்தையை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமாகவே அனைத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க.
என் மூலமாக என்னை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு விடுவீர்கள். தெரிந்து கொள்வதற்கு வேற எதுவும் இருக்காது இல்லையா? உலக ராஜ்யத்தின் அதிகாரியாக நான் ஆக போறேன், அதுக்கப்புறம் நான் மற்றதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் இல்லையா? அதனால 7 நாட்கள் வைக்கப்படுகின்றனர் பட்டியல. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டருக்கு போய் 7 நாள் கோர்ஸ் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் முரளி கிளாஸ் அட்டென்ட் பண்ண விடுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு போய் அங்கேயே தங்கி தான் 7 நாளும் அங்கேயே தான் இருக்கணும், நைட்டும் அங்கேயே தான் இருக்கணும். ஸோ அப்படி 7 நாள் அங்கேயே இருந்து யோகா ஞானம் அப்படி கேட்க கேட்க நிறைய அவங்க புரிஞ்சிக்க முடிந்தது. ஆனால் புரிஞ்சிக்கிறவங்களும் வரிசை கிரமமாக இருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி புரிஞ்சிக்க மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கிறது கிடையாது. அவங்க எப்படி ராஜா ராணியா ஆவாங்க? அப்போ ஒன்றுமே புரிஞ்சிக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியாது. மற்றவங்களுக்கு புரிய வைக்கலன்னா இப்போ இவங்க தனியாக போய் ராஜாவாயிடுவாங்களா? பிரஜைகளை உருவாக்கணும் இல்லையா? அதனால பாபா சொல்றார், நிறைய பேர் நேரத்தை அதிகமாக வீணாக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஞானத்தையும் எடுக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கும் சொல்றது கிடையாது. பாபா சொல்றாரு, அவங்க பாவப்பட்டவங்க, பரிதாபத்துக்குரியவங்க. அவங்க எவ்வளவுதான் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லையா? மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்காது, பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா கிடைச்சாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சாலும் அவங்களால தாரணை பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு அகங்காரத்திலே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பரிதாபத்துக்குரியவங்க. ஏன்னா அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பதவியா இருக்கட்டும், எல்லாமே மண்ணோட மண்ணா போகுதுன்னு பாபாவுக்கு தெரியும். இப்ப முடிய போகுது உலகம் அப்படின்னு தெரியும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. விநாச காலத்துல விபரீத புத்தி உள்ளவர்களுடைய விநாசம் நடக்க இருக்குது. விநாசம்னா அழிவு. ஸோ அழிவு காலம் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ விபரீதம், பிரீத்தனா அன்பு, பாபா மேல அன்பு, விப்ரீத்தனா அன்பு இல்லாதவங்க. ஸோ பாபா மேல அன்பு இல்லாம இந்த உலகில் பற்று மேல அன்பு உள்ளவங்களுக்கு அழிவு ஏற்பட இருக்குது. அப்ப பாபா குழந்தைங்களுக்கு அழிவு ஏற்படாதான்னா அவங்களுடைய சரீரமும் அழியும். ஆனா தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுனால பாபா நினைவு செய்யும்போது டக்குன்னு அங்க போயிடும். இங்க எந்த விதமான வேதனை துக்கம் எதுவுமே அனுபவிக்காது. அவங்க உடல்னு புரிஞ்சுக்கிட்டனால அந்த உடல் பற்ற விட முடியாம அப்படி துடிப்பாங்க. கடைசி நேரத்துல நாம எழுப்பும் போதெல்லாம் அடப்பாப்பா உலகம் அழியும் போது பாத்துக்கலாம்னுவாங்க. அந்த நேரம் எப்படி செக் உடனடியாக தன்னை ஆத்மானும் புரிஞ்சிக்க முடியாது, பாபாவையும் நினைக்க முடியாது. ஏன்னா எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. தெரிஞ்சா கூட அந்த நேரம் எப்படி நினைக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால்தான் ரொம்ப துடிப்பாங்க. சிலர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாபாவுடைய நினைவு இருக்குதுன்னு சொல்றாங்க. பாபா என்ன சொல்றாரு, நாள் ஃபுல்லா நினைங்க, குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நினைங்கன்றாரு. ஆனா ஒரு சிலர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நினைக்க முடியுது பாபா, அதுக்கப்புறம் மறந்துடுது, வேலையில பிஸி ஆயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, இந்த சரீரம் கொடுத்த தந்தைய, லௌகீக தந்தை கிட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அன்பு வைக்கிறீங்களா? முழு நாளும் பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இங்க பாபா பாபான்னு சொல்றாங்க, ஆனா ஆழமான அன்பு இருக்கிறது கிடையாது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்ட்டு மீண்டும் மீண்டும் பாபா சொல்றாரு. ஏன்னா அதுல நிறைய ரகசியம் இருக்குது. பாபா பாருங்க, சரீர தந்தை கொடுக்கிற சொத்தை இந்த சரீரத்துல இருக்கிறவரையும் தான் இந்த ஆத்மா அனுபவிக்கும். அடுத்த சரீரத்துக்கு போயிடுச்சுன்னா இந்த சரீரத்தின் தந்தையோட சொத்துக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா பாபா ஆத்மாக்களின் தந்தை, அவர் கொடுக்கிற சொத்தை ஆத்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் நாம தான் அனுபவிப்போம், வேற யாருமே அதை அனுபவிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அப்பாவை நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நினைக்கிறீங்க. ஆனா சரீரத்தின் தந்தை கொடுக்கிற சொத்து நீங்க அனுபவிப்பீங்கன்னு கூட கேரண்டி கிடையாது. முன்னாடி அல்பாயுசுல போயிடலாம், அல்லது அதனாலே கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம், பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை அந்த மாதிரி. ஆனா பாபா கொடுக்குற சொத்துனால அது இருக்காது. அப்படிப்பட்ட அப்பா மேல நீங்க அந்த அளவுக்கு அன்பு வைக்கல, சும்மா பாபா பாபான்றீங்களே தவிர ஆழமான அன்பு இருக்குதானா? இல்ல. அதுக்காக தான் பாபா மறுபடி சொல்றாங்க, நினைவு செய்யுங்க. அப்ப பாபாவுடைய நினைவிலே இருக்கும்போது, பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா, பாபாவுடைய நினைவிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு உதவி வர்றது உங்களால உணர முடியும். அப்ப பாபா பண்றாருன்னு உங்களால உணர முடியும் அந்த டைம். அப்ப உணர பாபாவோட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதிகமாயிட்டே இருக்கும் இல்லையா? நான் நினைச்சா டக்குன்னு பாபா செஞ்சு முடிப்பாருன்ற நம்பிக்கை உருவாயிட்டே இருக்கும். அப்ப ஆடாம அசையாம இருப்பீங்க. அதுக்காக தான் பாபா அடிக்கடி சொல்றாரு, நினைவு செஞ்சுட்டே இருங்க, அன்புல மூழ்கி இருங்க. உண்மையிலும் உண்மையான அன்பு செலுத்தணும், தந்திரம்லாம் இங்க செல்லுபடி ஆகாது.
நாங்கள் சிவபாபாவை ரொம்ப மிகவும் நினைவு செய்கிறோன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அப்படி நினைவு செஞ்சாங்கன்னா அவங்க பறக்க தொடங்கிடுவாங்க. பாபா அவ்வளவுதான். நாங்கள் சேவையில் பலருக்கும் நன்மை செய்வதற்காக செல்கிறோம். எந்த அளவுக்கு பலருக்கு செய்தி கொடுக்குறாங்களோ அந்த அளவு நினைவில் இருப்பாங்க. பல குழந்தைங்க எங்களுக்கு பந்தனம் இருக்குது, அதனால எங்களால் சேவை செய்ய முடியலன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, அட பந்தனம் முழு உலகத்துக்கும் தான் இருக்குது, உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை குட்டி கணவன் மனைவி இருக்கிறாங்களா? பந்தனத்தை யுக்தியின் மூலமாக நீங்க நீக்கணும். நிறைய யுக்திகள் இருக்குது. நாளைக்கு நீங்க செத்துட்டீங்கன்னா குழந்தைங்களை யார் கவனிப்பாங்க? கண்டிப்பாக யாராவது உங்க குழந்தைங்களை கவனிக்கிறதுக்கு வெளிப்படுவாங்க. அஞ்ஞான காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாய் இறந்துட்டாங்க அப்படின்னா 2வது கல்யாணம் பண்ணிக்குவாங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்காக. அதனால நீங்க இறந்துட்டா உடனே அந்த குழந்தை ஒன்றும் அனாதை ஆகிட போறது கிடையாது. இந்த சமயத்துல திருமணமே தொந்தரவு மிக்கதாக இருக்குது. யாருக்காவது பணம் கொடுத்து குழந்தைங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு மறுபிறவி வாழ்க்கையாகும். வாழ்ந்தபடியே இறந்து விட்டால் பிறகு யார் கவனித்துக் கொள்வார்கள்? எனவே கண்டிப்பாக நர்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். பணத்தினால என்னதான் நடக்காது. கண்டிப்பாக பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகணும். சேவையில ஆர்வம் இருக்கிறவங்க தானாகவே ஓடுவாங்க சேவை செய்யறதுக்கு, பாபாவுடைய அறிமுகத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவங்க உலகத்துல இருந்து இறந்துட்டாங்க இல்லையா? பாருங்க, இங்க மர்ஜீவா வாழ்க்கை இல்லையா? பாபாவுடைய ஞானத்தை கேட்டவுடனே நம்ம புது ஜென்மம் எடுக்கிறோம். அதே உடல், ஆனா ஆத்மா இன்னொரு ஜென்மம், ஆன்மீக ஜென்மம் எடுக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே அழிஞ்சிடுச்சு. மற்றவங்களுக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. புத்தியினால அவங்க மேல உள்ள பற்றை எடுத்துட்டோம். அப்ப பந்தனம் இல்லை அப்படின்னா ஈஸியா பாபா சேவை செய்யறது மட்டும்தான். அதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அதனால ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடிக்கிட்டே இருப்பாங்க இறந்தவர்கள். இல்லாதவங்க தான் புத்தி அங்கேயே மாட்டிக்கும். இன்னொன்னு பாபா சொல்றாரு, பாபாவை நினைவு செய்ய செய்ய அந்த அன்புல என்ன பண்ணுவாங்க, பாபாவுடைய வேலை தான் என்னுடைய வேலை அப்படின்ட்டு சேவை செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னொன்னு அந்த ஞானம் எந்த அளவுக்கு நீங்க சேவை செய்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நாம தான் நன்மை செஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ கொடுக்கறது பல கோடி மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். ஸோ இங்க உடல் பொருள் மனதினால எந்த அளவுக்கு சேவையில ஈடுபட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பல கோடி மடங்கு உங்களுக்கு வருமானம் அப்படின்ற ஞானமும் தெரிஞ்சாலும் அவங்க இருக்க மாட்டாங்க, சேவை செய்ய போயிட்டே இருப்பாங்க. அப்ப பாபா சொல்றாரு, இப்ப ஒருத்தங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போறாங்க அப்படின்னா வீட்டை வேலையை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரங்களை வைக்கிறாங்க. ஆனா இங்க பயங்கரமான செல்வம் இல்லையா? ஒரு வினாடியும் பல கோடி மடங்கு அடுத்த கல்பத்துக்கு சேமிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப இது என்ன மாதிரி வியாபாரம்? இதுக்கும் அதே மாதிரி மற்றவங்களை வச்சுட்டு நீங்க சேவைக்கு போங்க. குழந்தை இருந்தா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டாவது போங்க அப்படின்னு சொல்றாரு. நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் கூட நீங்க முன்னேற்றுங்க. எப்படி முன்னேற்றுறது? அனைவருக்கும் மன்மனாபவ, அதாவது தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைவு செய்யுங்கன்ற செய்தியை கொடுக்கும்போது அவங்களும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவாங்க. அதன் மூலமாக தான் முன்னேற்றம். இதுதான் உண்மையான அவங்களுக்கு நீங்க செய்யற உதவி. இதை தந்தை தான் சொல்கிறார். மற்றவங்க எல்லாருமே மேல இருந்து இங்க பிறவி எடுத்து நடிக்க வந்துடுறாங்க. அவங்களுடைய பிரஜைகளும் கூட அவங்களுக்கு பின்னாடி வந்தபடி இருப்பாங்க இல்லையா? முதல்ல ராஜா வருவாரு, அப்புறம் அவங்களுடைய பிரஜைகள்லாம் வர ஆரம்பிப்பாங்க. எப்படி முதல்ல கிறிஸ்துவோடைய ஆத்மா இந்த பூமிக்கு வந்து இயேசுடைய உடல்ல பிரவேசமாகி ஞானத்தை சொல்லி ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இருந்து கீழே வராங்க. அவங்க எல்லாம் அதிகமான பிறகுதான் கிறிஸ்தவ மதம்னு உருவாகுது. அப்ப அவங்க இங்க நடிப்பு நடிச்சு அமைதியற்றவர்களாக ஆகிடுறாங்க. அப்பதான் எங்களுக்கு அமைதி தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இவங்க முதல்ல அமைதியில தான் இருந்தாங்க, அமைதியில இருந்து தான் வந்தாங்க. இங்க நடிக்க அமைதி போயிடுச்சு, மீண்டும் அமைதி தேவைன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் நான் அங்க வரணும் அப்படின்னு அர்த்தம். பிறகு பாருங்க, முதல்ல அமைதியில உட்கார்ந்து, இன்னொரு சூப்பரான விஷயம் பாருங்க, அங்க அமைதியில இருந்து இங்க வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மத தலைவர், உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள்னா அவங்களுடைய மத தலைவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவங்க மத தலைவரின் பின்னால அவங்க வர வேண்டி இருக்குது. ஸோ அமைதியில உட்கார்ந்து இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து வர்றீங்க, அதுக்கப்புறம் அவங்களும் கீழே வராங்க. அதுக்கப்புறம்
எங்களை தூய்மையாக்குவரே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த மத தலைவர்கள் சொன்ன வழியின்படி நடக்க நடக்க தான் இவங்களுக்கு என்ன ஆயிடுது, அமைதி போக ஆரம்பிக்குது. ஆனா அமைதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த வழி, ஆனா அதனாலேயே அமைதி போகும். அதுதான் மாயா பவர். அப்பதான் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்ப வாங்கன்னு கூப்பிடுறது தான் கடவுள். அவரு தான் கடைசியில வராரு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அந்த கடைசி நேரம் விளையாட்டு எப்படி உருவாகி இருக்குது பாருங்க. அவங்க கடைசியில லட்சியத்தை மேற்கொள்வார்கள். இப்ப தேவதை ஆத்மாக்கள் மட்டும்தான் பிரம்மகுமாரி சென்டர்ல இந்த ஞானத்தை எடுத்து பக்கவாவாங்க. ஆனா கடைசி நேரம் உலக அழிவு டைம்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் கடவுள் இங்கதான் இருக்கிறாருன்னு. அதனால மசூதி, சர்ச்சு, கல்யாண மண்டபம், சினிமா தியேட்டர் எல்லாத்துலயுமே இதே தான் நடக்கும். பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானம் தான். இப்ப கடைசியில இந்த லட்சியத்தை மேற்கொள்வாங்க. தன் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைக்கிறது. ஏன்னா குழந்தைங்க இதையெல்லாம் காட்சியாக ஏற்கனவே பார்த்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஆரம்பத்தில் ஆகி இருக்குது. மன்மனாபவ என்பதன் லட்சியத்தை எடுத்துக்குவாங்க. இப்போ மனதார பாபாவை நினைக்கிறது தான் நம்மளுடைய லட்சியம். அது கடைசியில் அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் பிச்சைக்காரன்ல இருந்து இளவரசனாக ஆகுறீங்க இந்த ஞானத்தின் மூலமாக. இப்போ எவ்வளோதான் கொடி சொன்னா இருந்தாலும் எல்லாரும் பிச்சைக்காரங்க தான் இல்லையா? ஏன்னா சொர்க்கத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் சொர்க்கத்தின் இளவரசனாக இந்த படிப்பின் மூலமாக ஆகுறீங்க. பாபா சொல்றாரு, இந்த சமயத்தில் யார் பணக்காரங்களா இருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் பிச்சைக்காரர்களாக ஆவாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஏன்னா பணக்காரங்களுக்கு இந்த 5 விகாரத்தை விட முடியாது. நானுங்கிற அகங்காரம், பணத்தின் மேல பற்று இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அது பற்று போகாத வரைக்கும் அவங்க கவலையற்ற ராஜாவாக சொர்க்கத்துல உருவாக முடியாது. ஸோ அங்க பிரஜைகளாக ஆயிடுவாங்க. இங்க எதுவுமே இல்லாதவங்க ஈஸியா எல்லாத்தையும் விட்டுருவாங்க, ஏழைகள். ஸோ அவங்க தான் அங்கே பணக்காரங்களாவாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இந்த விளையாட்டை யாருமே கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறது கிடையாது. முழு ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. சிலர் ஏழையாகவும் ஆவாங்க இல்லையா? இது மிகவும் தொலைநோக்கு புத்தியுடன் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அப்ப சொர்க்கம்னா சொர்க்கத்திலையும் பணக்காரங்க ஏழைங்க இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற நம்பர் 1 பணக்காரனை விட அங்க இருக்கிற கடைசி ஏழை பணக்காரனா இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா அங்க இருக்கிற பணக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஏழை, அவ்வளவுதான். ஸோ இது தொலைநோக்கு பார்வையோட இருக்கக்கூடியவங்களை தான் இதை புரிஞ்சிக்க முடியும், தொலைநோக்கு புத்தி உள்ளவங்க. அப்ப பின்னாடி நாம எப்படி இந்த நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு இடமாற்றம் அடைய போறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே காட்சியாக தெரிய ஆரம்பிச்சிடும். கடைசி நேரம் இந்த உலக அழிவுக்கு முன்னாடி என்ன ஆகுனா நமக்கு காட்சி தெரிய ஆரம்பிக்கும். நம்ம சொர்க்கத்துல என்ன பதவி அடைவோம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே. நீங்க புதிய உலகத்துக்காக தான் இப்ப படிக்கிறீங்க. இப்ப சங்கம யுகத்துல இருக்கிறீங்க. ஸோ ஒரு கல்பம் முடிஞ்சு அடுத்த கல்பம் ஆரம்பிக்க போற அந்த இடைப்பட்ட கடைசி 100 வருடம், அதான் சங்கம யுகம். அங்க இருக்கிறீங்க. அதுலதான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. படிச்சு தேர்ச்சி அடைந்தால் தெய்வீக குலத்துக்கு போவீங்க, அதாவது தேவதையாக ஆவீங்க, தேவதை குடும்பத்துல பிறப்பீங்கன்றாரு. இப்ப நாம தேவதை ஆகல, தேவதை ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்ப அந்த முயற்சி பண்ற இந்த குலத்துக்கு பேர் பிராமண குலம், பிராமணர்கள். அதான் பிரம்மா வாய் வழியாக பிறந்த பிராமணர்கள். பிரம்மா வாய் வழியா சிவனுடைய ஞானத்தை கேட்டு ஆன்மீக ஜென்மம் எடுத்தவங்கன்னு அர்த்தம். இந்த விஷயங்களை உங்களை தவிர வேற யாருமே புரிஞ்சிக்க முடியாது. பகவான் படிப்பிக்கிறார், இது கொஞ்சம் கூட யாருடைய புத்தியிலும் பதியறது கிடையாது. நிராகார பகவான் கண்டிப்பாக வருவார் அல்லவா? இந்த நாடகம் மிகவும் அதிசயமாக உருவாகியுள்ளது, அதை நீங்கள் அறிவீர்கள், நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, கடவுள் கடவுள்னு உலகம் ஃபுல்லா இவ்வளவு கூப்பாடு போடுறாங்கன்னா அவர் எப்பயோ வந்திருக்கிறார். வரவே இல்லாதவருக்கு எதுவும் நடக்காது. ஸோ அவரு சரீரம் மற்றவர், ஆனா கண்டிப்பா வருவாரு. அவரே இந்த ஞானத்தை கொடுக்குறாருன்னு மக்களுடைய புத்தியில பதியல. அதனாலதான் நம்ம கடவுள் சொல்றாருன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வாங்க நீங்க எங்க பைபிளை படிச்சு பாருங்க, முதல்ல குரானை படிச்சு பாருங்க. எப்ப அது ஏது இந்த மனுஷன் இங்க பேசுறது கடவுள், அது அவங்க புத்தியில பதியல. அதனால தான் நேரத்தை வீணாக்குறதும் இல்லாம மற்றவங்களையும் வாங்க எங்க நேரத்தை உங்க நேரத்தையும் நீங்களும் இதை படிச்சு பாருங்க. இவங்க அதை படிச்சு உலகமே மோசமா போயிடுச்சு. அதுல இருந்து இப்ப நாம மீண்டும் சொர்க்கமாக இந்த பூமியை மாத்துறதுக்கான ஞானத்தை சுயம் பகவானே கொடுக்கிறாரு. அப்படிங்கறது அவங்க புத்தியில பதியாம ஆழ்ந்த இருள்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க கும்பகர்ண உறக்கத்துல. ஸோ இது அதிசயமான நாடகமாக இருக்குது. இப்ப நீங்க உங்களுடைய நடிப்பை நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப பாபா சொல்றாரு, பின்னாடி இருக்குது இல்லையா படம், இதுதான் திருமூர்த்தி படம்.
பிரம்மா, விஷ்ணு, சங்கர். ஸோ இந்த 3 படத்தை வச்சு கூட நீங்க புரிய வைக்கணும். பிரம்மா மூலமாக இறைவன் சொர்க்கத்தை படைக்கிறாரு. மற்றபடி உலக அழிவுன்றது தானாகவே ஏற்படத்தான் வேண்டும். அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. தானாகவே தான் அது நடக்குது. மக்கள் கதையில அழிக்கும் கடவுள் சிவன் சொல்லிட்டாங்க. இவரு சிவன் நினைச்சிட்டு இந்த சைடு இருக்கிறவர், இவர் ஆக்சுவலா சங்கர். சிவன் எப்பயும் ஒளிப்புலியா தான் இருக்கிறார். ஆனா உண்மையிலே சங்கர் கூட பொறுப்பு கிடையாது. தானாகவே தான் நடக்குது. வெறுமனே இவங்க பேர் வச்சுட்டாங்க, படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 கடவுள்ன்ட்டு. இதுவும் நாடகத்துல உருவாகி இருக்கு. ஸோ இதுல யார் மேலேயும் தப்பு சொல்றதுக்கு இல்லை. நாடகத்துல இப்படிதான் பதிவாயிருக்குது ஒவ்வொரு கல்பத்திலையும் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயமே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்றது நேரத்தை விட்டுட்டு முக்கியமான விஷயத்துல கவனத்தை செலுத்துங்க. அது என்னன்னா, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா ஆத்மாவில் உள்ள அழுக்கு நீங்கிடும். பள்ளியில எந்த அளவு நல்லா படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிக வருமானம் ஏற்படும் இல்லையா? ஸோ இதுவும் ஸ்கூலு தான். ஆனால் இங்கே முரளி இறைவன் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் தான் பிரம்மகுமாரிகள் சென்டரில் போர்டு இருக்கும். ஸோ உலகளாவிய இறைவனை நேரடியாக நடத்துகிற பல்கலைக்கழகம் இது. இங்க நீங்க எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும். இது இன்னும் குறைஞ்ச விஷயமா? 21 பிறவிக்கு, அதாவது அடுத்த 2500 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த நோயுமே வராது. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இங்க உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் பேரம் பேத்திகள் சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஏன்னா உலகம் முடிய போகுது. தந்தை அனைத்தும் இந்த சேவையில் ஈடுபடுத்தி விட்டார் எனும்போது எவ்வளவு சேமிப்பாகி விட்டது. பிரம்ம பாபா சொல்றாரு. பிரம்ம பாபாவுக்கு தான் கிருஷ்ணர்னு காட்சி கிடைச்ச அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டாரு? அப்ப அவருக்கு இருந்த 33 கோடி ரூபாயையும் அப்படியே இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டார். தனக்குன்னு கொஞ்சம் கூட எடுத்து வைக்கல, தனக்கோ தன் குடும்பத்தினருக்கோ. ஸோ எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அந்த அளவுக்கு சேமிப்பாயிடுச்சு. அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணராக அவர் பிறக்க போறார். உலகத்தின் முதல் இளவரசன், சத்தியுகத்தின் முதல் இளவரசன். அது மட்டும் கிடையாது, இன்னை வரைக்கும் அவருடைய கோயில் திருப்பதியில பாத்தீங்கன்னா அவ்வளவு எல்லாம் கோடி கோடியா கொட்டுறாங்க கணக்கு பார்க்காம. காரணம், அவரு இப்ப கொட்டினதோடைய நினைவாக பக்தர்கள் இப்ப கொட்டிட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் சேமிப்பு ஏற்படுறது கிடையாது. ஏன்னா எல்லோரும் அந்த அளவுக்கு பாபாவுக்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவிய அர்ப்பணம் செய்யறது கிடையாது. இன்னைக்கு நிறைய லட்சாதிபதிகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பணம் எதுக்குமே பயன்படாது. இப்பயே பார்த்தோம் இல்லையா, நிறைய ஒரு சுனாமி வருது, வெள்ளம் வருதுன்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிக்கிறாங்க. எதுவுமே பயன்படாது. பின்னாடி ஐயோ இது அழியதான போது, இதை கொடுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கொடுக்க முடியாது. பாபாவும் ஏத்துக்க மாட்டார். ஏன்னா அதுக்குள்ள உலக சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்கு தேவையானது எல்லாமே முடிஞ்சிடும். இன்னொன்னு, அந்த டைம் கொடுக்கறதுக்கு பலனும் கிடையாது. இப்பவே கொடுக்கணும் இல்லையா? சரி, நல்லது அப்படின்னு பாபா முடிச்சிட்டாரு. பாபா நமக்கு வணக்கம் சொல்றாரு. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், இந்த பந்தனங்கள்ல இருந்து நீங்கணும், பந்தனத்தை நீங்க நீக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற நிறைய யுக்தியை உருவாக்கணும். தந்தையிடம் இதயபூர்வமான அன்பு வைக்கணும். தந்தையுடைய செய்தியை அனைவருக்கும் கொடுத்து நீங்க அனைவருக்கும் நன்மை செய்யணும். ஏன்னா அதுலதான் எல்லோருக்கும் நன்மை இருக்குது. ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைங்க, அப்பதான் உங்களுடைய பாவம் நீங்கும், தேவதை ஆவீங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும். தொலைநோக்கு புத்தியோட இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கிறவன் தான் நாளைக்கு பணக்காரனாக சொர்க்கத்துல இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னை பிச்சைக்கார நிலையில வச்சுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதன் மீதும் பற்று இல்லாம இருக்கணும். அந்த அர்த்தத்துல பிச்சை போய் எல்லார்கிட்டையும் வாங்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. சரி, அப்ப பிச்சைக்காரன்ல இருந்து இளவரசன் ஆகக்கூடிய இந்த படிப்புல முழு கவனம் கொடுக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. பாபாவுடைய நினைவுல உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்கணும். ஸோ தினமும் எழுதணும், எவ்வளவு நேரம் நினைச்சேன். அப்பதான் நமக்கே தெரியும், ஐயோ நம்ம இன்னும் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது, ஏறிட்டே இருக்கணுமே அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை நினைப்பீங்க. வரதானம் எப்போதும் பகவான் மற்றும் பாக்கியத்துடைய நினைவுல இருக்கக்கூடிய அனைவரிலும் உயர்ந்த பாக்கியவானாகுங்க. அதுக்கு விளக்கம்,
சங்கம யுகத்துல உயிரோட்டமான சொரூபத்துல பகவானே குழந்தைங்களுடைய சேவையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. குழந்தைங்களை தேவதையாக்குற சேவை யாரு? கடவுளே பண்றாரு இந்த சங்கம யுகத்துல. ஆனா பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா எல்லோரும் பகவானுடைய சேவையை செய்யறாங்க. ஆனா இங்க சைத்தன்யமான தேவதைகளுடைய சேவையை சுயம் பகவானே செய்யறாரு. என்னென்ன பண்றாரு? காலையில அமிர்த வேலையில எழுப்புறாரு, உங்களுக்கு சாப்பாடு உண்ண வைக்கிறாரு, அதை ஊட்டி விடுறாரு, உறங்க வைக்கிறாரு, இசை கேட்டுக்கொண்டே உறங்கி பாட்டின் மூலம் எழக்கூடிய செல்லமான அனைவரிலும் சிரேஷ்டமான பாக்கியவான்கள் யாரு? பிராமணர்களாகிய நாம. அப்படிங்கிற குஷியிலேயே எப்போதும் ஊஞ்சலாடி கொண்டிருங்கள் இல்லையா? பாபாவே என்ன அந்த அன்புன்ற இசையிலே என்ன தூங்க வைக்கிறாரு, அதே இசையில எழுப்பி விடுறாரு, அதே இசையில ஊட்டி விடுறாரு. இந்த குஷி, இந்த பிராமணனாகிய எனக்கு மட்டும்தான் இந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்குதுன்ற இந்த ஒரு குஷியிலேயே எப்பயும் ஊஞ்சலாடி கொண்டிருங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த நினைவு, அந்த போதையில், அந்த சந்தோஷத்திலே இருங்க. தந்தைக்கு மட்டும் செல்லமானவர் ஆகுங்க, மாயாவுக்கு கிடையாது. மாயாவுக்கு செல்லமானவர் ஆனீங்கன்னா துக்கம் தான் அனுபவிப்பீங்க. அதனால பாபாவுக்கு செல்லமானவரா எப்படி ஆகுறது? பாபா சொல்றத மட்டுமே கேட்கறது, பாபாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நடக்கிறது. யார் மாயாவுக்கு செல்லமானவர்களா ஆகுறாங்களோ அவங்க ரொம்ப ஜம்பம் செய்வாங்க. அப்படின்னா மற்றவங்களுடைய குறைய கண்டுபிடிக்கிற வேலை, போலித்தனத்தை காட்டுற வேலை, தன்னை பெருசா காட்டிக்கிற வேலை, இந்த மாதிரி வேலையை செய்யறவங்க தான் மாயாவுக்கு செல்லமானவர்கள். ஸோ நம்ம அப்ப பாபாவுக்கு பாபா மேல அன்பு இருந்தாலும் நீங்க இந்த காரியம் செஞ்சீங்கன்னா புரிஞ்சுக்கணும் நீங்க மாயாவுக்கு செல்லமானவர்கள். அப்படின்னா என்ன ஆகணும்? இப்ப பாபானா என்ன சொல்றாரு? எதுலயும் உங்க புத்தி இருக்கக்கூடாது, பாபா மேல மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க எல்லாருடைய விசேஷ குணம் மட்டும்தான் பார்க்கணும், எல்லோருக்கும் அன்பு மட்டும்தான் செலுத்தணும், அன்பு பாவனை மட்டும், இரக்க பாவனை மட்டும்தான் வைக்கணும். மற்றபடி வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் இருக்கவே கூடாது. இருந்துச்சு அப்படின்னா மாயாவுக்கு செல்லமானவங்க. அப்ப நம்மளுடைய பதவியும் குறையும், இப்பவே துக்கத்தின் மேல துக்கம் தான் வரும் அப்படின்னு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையா இருக்கணும். அற்புதமான வரதானம். சரி, ஸ்லோகன் பாருங்க. சுயம் பகவானே எனக்கு எழுப்பி விட்டு உணவு ஊட்டி அனைத்து வேலையும் அவரே என்ன செய்யறாரு. அவருடைய அன்பு மழையில நான் மிதந்துட்டு இருக்கிறேன். அதனால அவருக்கு தான் செல்லமானவனா இருப்பேனே தவிர மாயாவுக்கு செல்லமானவனா இருக்க மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் வரதானத்துடைய சாரம். ஸ்லோகன் தனது மலர்ந்த முகத்தின் மூலம் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் செய்ய வைக்கிறதுக்கு பிறகுதான் உண்மையான சேவை. பாருங்க, மலர்ந்த முகம்னா என்ன அர்த்தம்? அந்த சிரித்த முகம், ஆன்மீக ஜொலிப்பு நிறைந்த முகத்தின் மூலம் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் செய்ய வைக்க. அப்ப அனைத்து பிராப்திகள் கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற அனுபவம் உங்களுடைய முகத்துல இருந்து தெரியணும், நிரம்பி வழியணும். பாபாவுடைய அந்த அன்பு பலன்ல நீங்க மூழ்கி இருக்கிறீங்க அப்படின்றது, அந்த அனுபவம் மற்றவங்களுக்கு ஆகணும்ன்றார். இவங்க இறைவனுடைய போதையில இருக்கிறாங்க, இவங்க கிட்ட வந்தாலே எனக்கே அமைதியாகுது, அப்படி ஒரு வைப்ரேஷன் வருது அப்படின்னு மற்றவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான சேவை. அப்ப இறைவனை ஈஸியா அவங்க இறைவன் தான் பேசுறான்னு புரிஞ்சுக்காங்க. இறைவனுடைய ஞானத்தை கேட்டு ஈஸியா பாபா குழந்தை ஆயிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய கேரக்டர் மாறுறத பார்த்து தான் ஈஸியா பலியாவாங்க நாம சொல்றதை விட. ஏன்னா சொல்றது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க சதா அந்த ஆனந்தம், அந்த அன்பு அதிலேயே மூழ்கி இருக்கிறது அவங்களுக்கே தெரியும் பொழுது நானும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆன்மீக இயக்கம் வரும். அப்படி பண்றதுதான் உண்மையான சேவை அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சேவாதாரி ஆகுங்கள் அப்படின்னு பாபா வாணி முடிச்சிட்டாரு. நிறைய அற்புதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறாரு. அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க, எழுதியும் வைங்க.